ربي عالما. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு மக்கள்கிட்ட எப்படி நடக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தடவை ஒரு சஹாபி ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு வியாபாரம் ஓப்பன் பண்ணுறாங்க கடை. அந்த கடையில் போய் இன்னொரு சஹாபி பொருள் வாங்குறாங்க. ஒரு நாள் பொருள் வாங்குறப்ப சஹாபி போயிடுறாங்க. அடுத்த நாள் அதே சஹாபி வந்து அந்த வாங்கின பொருளை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அவங்க எதுவுமே கேட்கல, அப்படியே அந்த பொருளை வாங்கி வச்சுட்டாரு, அவங்க போயிட்டாங்க. 3வது நாள் அந்த ரிட்டர்ன் கொடுத்த சஹாபி அந்த பக்கம் கடை பக்கம் மாட்டி வராரு, கடை க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ போய் அவங்க வீட்டில் சந்திக்கிறாங்க அந்த சஹாபியை. என்ன ஆச்சு, ஏன் கடை க்ளோஸில் இருக்குது, எதுவும் அப்செட்டாக இருக்கீங்களா, நேற்று நான் பொருளை திருப்பி கொடுத்ததுனால அப்படின்னாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, அது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, யார் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் அவர் திருப்பி வந்து பொருள் கொடுக்குற விஷயத்திலேயும் யார் மெல்லினமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான். அந்த ஹதீஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். இந்த வரலாறுலேருந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்கிற பாடம் என்ன தெரியுமா? ஒரு பிஸ்னஸ்ஸுங்கிறது மணி மேக் பண்ணுறது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய திருப்தியை அது ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி வியாபாரம் பண்ணிங்கன்னா அல்லாஹ் ரஹ்மத்துடைய வாசலை திறந்து வைப்பான்.